தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள். ஆனால் அதிலும் சிறந்தது தாய்ப்பால் தானம். அப்படி 100க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்துள்ளார் திருச்சியைச் சேர்ந்த பெண். யார் அவர்? விரிவாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த காட்டூர் அம்மன் நகரைச் சேர்ந்தவர் செல்வ பிருந்தா. பொறியியல் பட்டதாரியான செல்வ பிருந்தாவுக்கு 2023ஆம் ஆண்டில் 2வதாக பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலின் அவசியம் என்ன என்பதை நன்கு அறிந்திருந்த செல்வ பிருந்தா தனது மகளுக்கு மட்டுமின்றி தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கும் தனது தாய்மையை பகிர்ந்து கொண்டுள்ளார். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் குறை பிரசவத்திலும் தாய்ப்பால் சுரப்பதில் பிரச்சனை உள்ள தாய்மார்களுக்கும் பிறந்த குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெறுவதைக் கண்டு துடித்து போன செல்வ பிருந்தா தனது மகளின் பசியை தீர்த்தது போக சுரக்கும் தாய்ப்பாலை தானமாக கொடுக்க தொடங்கினார். ஒன்றல்ல, இரண்டல்ல, தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து ஏறத்தாழ 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக செல்வ பிருந்தா வழங்கியுள்ளார். கொடுக்குறனால அளவு குறையும், இல்லை குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைஞ்சிரும், இல்லை தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தாமல் போயிடும். இது மாதிரிலாம் சொல்கிறது எல்லாமே ஒரு மித்து தானே தவிர அது உண்மை கிடையாது. கொடுக்க தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம எவ்வளோ பம்ப் பண்ணுறோம், எவ்வளோ குழந்தைக்கு கொடுக்குறோமோ அப்போ நமக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா, குழந்தைக்கும் இம்யூனிட்டி வரும், தாய்ப்பாலோட நிறைய நன்மைகள்லாம் சேரும் நமக்கு. செல்வ பிருந்தாவின் ஈடு இணையற்ற சேவையை பாராட்டி தனியார் அமைப்புகள் சான்று மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்துள்ளன. செல்வ பிருந்தாவின் தாய்ப்பால் தானத்தால் 100க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பிணிகளில் இருந்து மீண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் தாய்ப்பால் வாரமாக கடைபிடிக்கப்படும் நிலையில் ஈடு இணையற்ற தாய்ப்பாலை தானமாக கொடுத்துள்ளதால் உயர்ந்து நிற்கிறார்கள் செல்வ பிருந்தா போன்ற தாய்மார்கள். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர் பிரபாகரன்.